வேண்டாம் பிடிவாதம். பொல்லாத காரியத்திலே பிடிவாதமாய் நில்லாதே. பிரசங்கி 8:3. ஒரு 3 நாய்கள் மிக நட்போடு கூட பழகி வந்தது. அதில் ஒரு நாய் மட்டும் பிடிவாதமாய் தன்னுடைய வாழ்க்கையில எதையும் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு துடிப்போடு காணப்பட்டது. மற்ற 2 நண்பர்களாயிருந்த அந்த நாய்கள் அதற்கு ஆலோசனை கொடுத்தது. நீ எப்பொழுதும் இப்படி பிடிவாதமாய் இருக்காதே, உன் வாழ்க்கை அழிந்துவிடும், உனக்கு பல இழப்புகள் வந்துவிடும், உன்னுடைய வாழ்வு ஆசீர்வாதமாய் இருக்காது என்று பல ஆலோசனைகள். ஆனாலும் அவைகளை கேட்கவில்லை. ஒரு நாள் திருமண வீட்டிலே மீந்ததை எடுத்து குப்பை தொட்டியிலே கொட்டிய பொழுது அதை சாப்பிடும்படியா இந்த நாய் மிக வேகமாக பயணித்து அதிலிருந்த எலும்பு துண்டை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தது. தன்னுடைய திராணிக்கு மிஞ்சி அது கடித்து கடித்து சாப்பிட ஆசைப்பட்ட பொழுது அதனுடைய வலது பக்கத்தில் இருக்கிற அந்த பல்லானது கீழே விழுந்தது. மீண்டும் பிடிவாதமாய் அதை சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது மீண்டும் இடது பக்கத்தில் இருக்கிற பல் இப்படி ஒவ்வொன்றாய் விழ ஆரம்பிக்கிறது. அப்பொழுதுதான் அது நினைத்து பார்க்கிறது, நண்பர்கள் சொன்ன ஆலோசனையை கேளாமல் விட்டு விட்டோமே, ஐயோ என் வாழ்வு தொலைந்து விட்டதே என்று சொல்லி யோசித்த நாயானது தன் வாழ்க்கையிலே தன்னுடைய எதிர்காலத்தை தொலைத்து போன ஒரு நாயாய் மாறி போனது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு பெற்றோரிடத்திலே பிடிவாதம் பிடிக்கிற பிள்ளைகள், பிள்ளைகளிடத்திலே பிடிவாதம் பிடிக்கிற பெற்றோர், இன்றைக்கு பல்வேறு விதமான சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பலருடைய வாழ்க்கையில இந்த பிடிவாதம் என்ற நோய் பற்றி பிடித்திருக்கிறது. வாதத்திற்கு மருந்து உண்டு, ஆனால் பிடிவாதத்திற்கு மருந்து இல்லை என்று சொல்லுவார்களே, அதே போல இன்றைக்கு பிடிவாதம் பிடித்து கொண்டு எனக்கு இதுதான் வேண்டும், எனக்கு இவள்தான் வேண்டும், எனக்கு இவன்தான் வேண்டும், இந்த பள்ளியில் தான் படிப்பேன், இந்த கல்லூரியில் தான் படிப்பேன், இதுதான் எனக்கு வேண்டும், இந்த வாகனம் தான் எனக்கு வேண்டும், இந்த இருசக்கர வாகனம் தான் எனக்கு வேண்டும், இந்த நட்பை என்னால் விட முடியாது, நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, ஆனால் இது எனக்கு வேண்டும், இந்த மொபைல் எனக்கு வேண்டும், இப்படியாய் பிடிவாதம் பிடித்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட கூட்டத்தை போல இல்லாதபடி நம்மை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு நம்மை மறவாதவர், உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறவர். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம்.